வணக்கம். நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஆக்டினோமைசிஸ்னா என்னன்னு பார்த்தோம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற வீடியோவில் ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் அண்ட் பிளாஸ்மா மெம்பரேனை பற்றி பார்க்க போகிறோம். This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app. நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான டெய்லி நீட்ஸை இந்த BuyMote e-shopping ஆப்பில் டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் BuyMote வெல்கம் கிட்டுன்னு ஒரு காம்போ ஆஃபர் போயிட்டு இருக்குது. 999க்கு 25 ப்ராடக்ட்ஸ் கொடுக்குறாங்க. எனக்கு அது வர்த்தாக தோணுது. உங்களுக்கு வர்த்தாக தோணுச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பாப்புலரான பிராண்ட்ஸும் இருக்குது. நமக்கு தேவையான பிராண்டுக்குள்ளே போயிட்டு நம்மளுக்கு தேவையான ப்ராடக்டை டிஸ்கவுண்ட்டோட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் ப்ளே ஸ்டோர் அண்ட் ஆப் ஸ்டோர் அவைலபிளாக இருக்குது. ஆப்போட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரோகரியோட்டிக் செல்ஸ். Prokaryotic cellsனா கெமிக்கலான காம்ப்ளெக்ஸ் செல் வால் கவர்ஸ் தி பிளாஸ்மா மெம்பரைன். பிளாஸ்மா மெம்பரைன்ஸ் வந்து டர்ன்ஸ் அரவுண்ட் தி சைட்டோபிளாசம், அது வந்து கண்டென்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பிகாஸ் மோஸ்ட் ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் வந்து என்னென்னா டு நாட் கண்டெயின் இன்டர்னல் மெம்பரைன் இருக்காது. ஆனால் அதில் எது பவுண்டு பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கனல்ஸ். இன்டர்னல் அப்பியர்ஸ் மார்ஃபாலஜிக்கலி சிம்பிள். த ஜெனட்டிக் மெட்டீரியல் வந்து லொக்கலைஸ்டாக இருக்கு. எந்த ரீஜியன் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரியர்டு ரீஜியன். இது நியூக்ளியர் அண்ட் அன்யூஷுவல். இஸ் not separated from the surrounding cytoplasm of membranes. Ribosomes வந்து larger masses இருக்கும். அது எதனாலனா inclusion bodies scattered about the cytoplasm. Many prokaryotics use a flagella for locomotion. Many surroundings அது capsule வந்து slime layer இருக்கும் external to the cell wall. இப்போ வந்து நம்ம பிளாஸ்மா மெம்பரேன் என்னென்னு பார்த்தோம். இப்போ இதுக்கு முன்னாடி வந்து ப்ரோகரியோட்டிக் செல்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ பிளாஸ்மா மெம்பரேன்னா என்னென்னு பார்க்கலாம். பிளாஸ்மா மெம்பரேனா என்கம்ப்ரஸர்ஸ் தி சைட்டோபிளாசம் ஆஃப் போத் ப்ரோகரியோட்டிக் அண்ட் யூகரியோட்டிக் செல்ஸ். ரெண்டுத்துலேயுமே இருக்கும். ப்ரோகரியோட்டிக்லேயும் இருக்கும், யூகரியோட்டிக்லேயும் இருக்கும். இட் இஸ் அ சீஃப் பாயிண்ட் ஆஃப் கண்டென்ட் வித் தி செல்ஸ் என்விரான்மெண்ட் அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் மச் ரிலேஷன்ஷிப் வித் அவுட் சைட் வேர்ல்டு. இது வந்து சீஃப் பாயிண்ட். இதான் வந்து இந்த பிளாஸ்மா மெம்பரேன் இல்லைன்னா நம்மளால் வந்து அந்த ஒரு இதுவே எதுவுமே நம்மளால் பண்ண முடியாது. பிளாஸ்மா மெம்பரேன் வந்து ப்ரோகரியோட்டிக் செல்ஸில் வந்து பர்டிகுலர் இம்பார்ட்டண்டான ஒன்று. பிகாஸ் தே மஸ்ட் ஃபில் இன்க்ரெடிபிள் வெரைட்டி ஆஃப் ரோல்ஸ். நிறைய ரோல்ஸ் வந்து இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணும். PM also serves a selective permeable barrier. It allows the particular ions and molecules to pass either into the out of the cell while preventing the movement of others. இந்த prevent எதுனா losses of essential components வந்து leakage பண்ணி allow பண்ணு movement of another molecules. Transport systems are used such tasks as nutrient uptake, waste excretions and protein secretions. இது வந்து என்னென்னா லொக்கேஷன் ஆஃப் வெரைட்டி ஆஃப் மெட்டபாலிக் ப்ராசஸ் வந்து இதில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா ரெஸ்பிரேஷன்ஸ், ஃபோட்டோசிந்தசிஸ், அதில் லிப்பிட்ஸ்லேருந்து அப்படி வந்து செல்வாலுக்கு வந்து கான்ஸ்டியூட் பண்ணுறது அப்படின்னு. மெம்பரேன் வந்து எப்படி கண்டென்ட் ஆகுதுன்னா ஸ்பெஷல் ரெசிப்டார் மாலிகுல்ஸ் that help the prokaryotic detector to respond the chemicals into the surroundings. Plasma membrane வந்து எதை வந்து எசென்ஷியல் பண்ணுது? சர்வைவல் ஆஃப் மைக்ரோ ஆர்கானிசம்ஸ். ப்ரோகரியோட்டிக் மெம்பரேன்ஸ் வந்து என்னன்னா கேன் டிஃபர் டெர்மட்டாலிக்கல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் லிப்பிட். ஃப்ளூயிட் மொசைக் மாடல் வந்து மெம்பரேன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. த மோஸ்ட் வைட்லி அக்செப்டட் மாடல் வந்து என்னென்னா மெம்பரேன். அந்த ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து எப்படின்னா ஃப்ளூயிட் மொசைக் மாடலாக இருக்கும். சிங்கிள் அண்ட் நிக்கோல்சன் வந்து சப்போஸ் பண்ணியிருக்காரு. மெம்பரேன்ஸ் வந்து லிப்பிடில் பைலேயர்ஸாக வித்தின் தி ப்ரோட்டீன் ஃப்ளாட்டாக. இதை பேஸ் பண்ணி நிறைய ஸ்டடீஸ் இருக்குது. யூக்ரியாட்டிக் அண்ட் பாக்டீரியல் மெம்பரேன்ஸில் வந்து வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பிரிமெண்ட் அப்ரோச்சஸை வச்சு எக்ஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப் வச்சு நம்ம செல் மெம்பரேன்ஸ் வந்து எப்படி ஸ்டெயின் பண்ணுறது, எக்ஸாம் பண்ணுறது ரிவீல் பண்ணாங்க. வெரி தின் ஸ்ட்ரக்சர்ஸை வந்து அபவுட் 5 to 10 திக் அப்பியர் 2 டார்க் லைன்ஸ் வந்து எது ஸ்ட்ரெயிட்டான இன்டீரியரில் கூட பண்ணியிருக்காங்க. இந்த மெம்பரேன்ஸ் வந்து கிளர்வ்டாக ஃப்ரீஸான எச்சிங் டெக்னிக்கில் ஸ்ப்ளிட் டவுன் பண்ணி லிப்பிட் பைலேயரை வந்து எக்ஸ்போஸ் பண்ணி காமிச்சிருப்பாங்க. வித்தின் த லிப்பிட் பைலேயர் வந்து என்னன்னா ஸ்மால் குளோபுலர் பார்ட்டிகல்ஸ் ஆர் விசிபிள் மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் லையிங் வித் தி மெம்பரேன் லிப்பிட் பைலேயர். மோஸ்ட் இந்த மெம்பரேன்ஸ் வந்து எதை அசோசியேட்டட் பண்ணியிருக்கு அப்படின்னா லிப்பிட்ஸ். அந்த லிப்பிட்ஸ் என்ன பாஸ்போலிப்பிட்ஸ். பாஸ்போலிப்பிட் வந்து எப்படி ஸ்ட்ரக்சராக எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏசிமெட்ரிக் வித் போலார் அண்ட் நான் போலார் ஏன்ஸ் ஆர் கால் ஆம்பிஃபெட்டிக். இந்த போலார் ஏன்ஸ் வந்து இன்ட்ராக்ட் எப்படின்னா வாட்டர் அண்ட் ஹைட்ரோலிக்.
நான்-போலார் வந்து என்னன்னா ஹைட்ராலிக் இன்ஸ் வந்து இன்சால்யூபிள் வாட்டராக இருக்கும் அசோசியேட்டட் ஒன் அதர். த அக்யூனியஸ் என்விரான்மெண்ட்டில் ஆம்பிபத்திக் லிப்பிட்ஸ் வந்து எப்படி வந்து இன்ட்ராக்ட் பண்ணுதுன்னா பைலேயர். த அவுட்டர் சர்ஃபேஸ் ஆஃப் தி பைலேயர் ஏ மெம்பரேன் அது ஹைட்ராலிக்லி ஃபெரஸ் ஹைட்ராலிக்லி இன்ஸ் பியூர் த இன்டீரியர் வே ஃப்ரம் சரௌண்டிங் வாட்டர். Two types of membrane proteins identified based on ability to be separated from the membrane. Peripheral proteins are loosely connected to the membrane. They are soluble in organized solutions to make up to 20 to 30% of total membrane protein. இதில் வந்து 70 to 80% of membrane protein வந்து integral protein ஆகும். இது வந்து நான் ஈஸிலி வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண முடியாது. இன்சால்யூபிள் ஆர்கனைசர் சொல்யூஷனில் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருப்பாங்க லிப்பிட்ஸில். இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்னா மெம்பரேன் வந்து ஆம்பிபத்திக்காக இருக்கும். ஹைட்ரோபிக் ரீஜன்ஸில் வந்து லிப்பிட் வந்து ஹைட்ரோஃபிலிக் போர்ஷன்ஸாக வந்து ப்ராஜெக்ட் வந்து மெம்பரேன் சர்ஃபேஸ். இன்டெக்ரல் ப்ரோட்டீன்ஸ் வந்து bilateral membrane வந்து new locations but not flip flop or rotate through the lipid layer. Carbohydrates are often attached to the outer surface of the plasma membrane proteins where they are important functions. ஓகே, நம்ம இதை கண்டினியூவேஷன் பாக்டீரியா மெம்பரேன்ஸை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.